Hi friends, எல்லோருக்கும் வணக்கம். This is Shivaji. ஸ்டாப் லாஸ் ஸ்ட்ரிக்ட்லி மெயின்டைன் பண்ணுங்கள். ஸ்டாப் லாஸ் போட தெரியல அப்படின்னா போட கற்றுக்குங்க. ஸ்டாப் லாஸ் போட கற்றுக்கிட்டவங்க உங்களுடைய டார்கெட் நீங்கள் என்ன செட் பண்ணுறீங்களோ செட் பண்ணுற டார்கெட்டில் கம்ப்ளீட்டாக ப்ரைஸ் ரீச் ஆகிறவரில் ஹோல்ட் பண்ணுங்கள். பாதி டார்கெட்டில் வெளியே வராதீங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். நம்ம 25K சப்ஸ்கிரைபர்ஸ் ஆன உடனே நம்ம ஃப்ரீ வெபினாரில் எல்லோரும் மீட் பண்ணலாம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தெரிஞ்சோ தெரியாமையோ எனக்கு லாஸ் ஆகிடுச்சு சார், எனக்கு ஒரு 50,000 லாஸ் ஆகிடுச்சு, எனக்கு ஒரு 5 lakhs லாஸ் ஆகிடுச்சு, எனக்கு ஒரு 50 lakhs லாஸ் ஆகிடுச்சு, எனக்கு ஒரு 5 CR லாஸ் ஆகிடுச்சு. மேபி அவங்களுடைய கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி அவங்களுடைய லெவல்ஸ்க்கு ஏற்ற மாதிரி லாஸ் ஆகிடுச்சு சார். ஸோ இந்த லாஸை என்னால் ரிகவர் பண்ண முடியுமா? அதாவது இந்த மார்க்கெட்டில் என்னால் இந்த லாஸை ரிகவர் பண்ண முடியுமா? இதுக்கு நான் ஸ்ட்ரெயிட்டாக வீடியோ இழுக்காமல் ஒரே நிமிஷத்தில் முடியும் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். சரி, ஏன் முடியும் ஏன் முடியாது? ஃபஸ்ட்டு முடியாது அப்படின்றதுக்கு சஜஷன் கொடுக்குறேன். ஃபஸ்ட் முடியாது அப்படின்னு எடுத்துக்கலாம் டாபிக். ஏன் முடியாது அப்படின்னா, இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் தெரிஞ்சோ தெரியாமையோ லாஸ் பண்ணிட்டோம். அதாவது சொல்லுவாங்க, இப்போ ஒரு குழந்தை கீழே விழுந்துருச்சுன்னா பார்த்து வரக்கூடாதா அப்படின்வாங்க. ப்ளஸ் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா கீழே விழுந்த குழந்தைய மேலும் அடிப்பாங்க. ஏன் விழுந்தேன்னு சொல்லிட்டு அடிப்பாங்க. அதே மாதிரி தான் ஒரு மனுஷன் இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் தெரியாமல் லாஸ் பண்ணிட்டேன், நான் என்னால் இதுக்கு மேலே என்னால் வளர முடியல, எனக்கு ரொம்ப மனதளவில் ரொம்ப பாதிக்கப்பட்டிருப்பான். அதாவது அவனுக்கு திறமை இருக்கும், பணபலம் இல்லை, ஆட்டோமேட்டிக்காக நம்ம தெரியாமல் லாஸ் பண்ணிட்டோம். மேபி பெரிய தொகையாக இருக்கலாம். ஸோ இந்த மனதளவில் பாதிக்கப்பட்டு இருக்கிறவங்க லாஸ் ரிகவர் பண்ணணும் அப்படின்னா மார்க்கெட்டை பற்றி தெரிஞ்சுக்கணும். மார்க்கெட்டை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு அவங்களுடைய மனநிலைமை ஒத்து வராது. ஏன்னா ஃபினான்ஷியலாக அவங்க ரொம்ப வீக் ஆகிட்ருப்பாங்க. மேபி குடும்ப நிலவரம் சரியில்லாமல் இருக்கலாம், மேபி ஒரு வாடகை வீடாக இருக்கலாம், இஎம்ஐ கட்ட வேண்டியிருக்கும், இல்லை கார் லோன் கட்ட வேண்டியிருக்கும், இல்லை ரொம்ப பெரிய தொகையை அவங்க வேறு எதுக்கும் செலுத்த வேண்டியிருக்கும், மாதம் ஒரு ஹாஸ்பிட்டலைசேஷன் செலவாக இருக்கலாம். ஏதாச்சும் ஒரு காரணங்கள் அவங்கள மேலும் டிப்ரெஷன் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த பிரச்சனைனால என்ன பண்ணுவாங்கன்னா, நிறைய பேர் ட்ரேடிங் உள்ளே பணத்தை மேனேஜ் பண்ணலாம் அப்படின்றதுக்காக உள்ளே வருவாங்க. அதாவது ஆல்ரெடி அவங்களுக்கு வெளியிலேருந்து நிறைய பிரச்சனை இருந்திருக்கும், கடன் பிரச்சனை சரி, இல்லை நிறைய எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கும். அந்த பிரச்சனையை சரி ஓரளவுக்கு ஈடு கட்டி சரி பண்ணலாம், இந்த ஷேர் மார்க்கெட்டில் போயிட்டு நம்ம ஏதாச்சும் சம்பாரித்து நம்ம டெவலப் ஆகிடலாம் அப்படின்ற ஒரு ஆசையில் கூட வந்திருக்கலாம். ஆனால் இங்கே எதிர்பாராத விதமாக நஷ்டம் மேலும் அதிகரிச்சிருக்கலாம். இதுக்கு சொல்யூஷன் என்ன அப்படின்னா, போனது போகட்டும். அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா, போன பணம் வராது. ஃபஸ்ட்டு தெளிவாக இருங்க. இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் எவ்வளோ பணம் நீங்கள் லாஸ் ஆன பணம் லாஸ் ஆனது தான். எக்காரணத்துக்கும் உங்கள் கைக்கு திரும்ப வராது. அப்படியே வந்தாலும் பை லக்கீலி வந்தால் வரும். அதாவது லக்கீலி வந்தால் வரும், அதிர்ஷ்டவசமாக உங்களுக்கு ஒரு வேளை வந்தால் வரும். மிச்சம் 90% உங்களுக்கு போன லாஸ் வராது. அதாவது லாஸ் ரிகவர் கைக்கு தேடி வராது. அதாவது நீங்கள் மேலே கடை வாங்கி ஏதாச்சும் பண்ணால் வந்துடும், ட்ரிக்ஸ் என்ன சொல்லுவாங்க இல்லைங்களா. அதாவது இப்போது சமீப காலமாக பார்த்திங்கன்னா நம்ம ஊர் பக்கம் ஃபஸ்ட்டில் தமிழ்நாட்டில் அந்தளவுக்கு கால்ஸ்லாம் வரல, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி சொல்கிறேன் நான். இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு 10 பேர் தமிழில் பேச ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதாவது அந்தந்த நாட்டில் அந்தந்த ஸ்டேட்டில் அந்தந்த லாங்குவேஜில் பேச ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. உங்களுக்கு லாஸ் ஆகிருக்கா, 2 வருஷமாக லாஸ் ஆகிருக்கீங்களா, 3 வருஷமாக லாஸ் ஆகிருக்கீங்களா, இவ்வளோ பெரிய லாஸில் இருக்கீங்களா, உங்கள் லாஸ்லாம் நான் ரிகவர் பண்ணித்தரேன், உங்கள் லாஸை நான் மீட்டு கொடுக்குறேன் அப்படின்னு என்ன பண்ணுவாங்க, கால் பண்ணுவாங்க. கால் பண்ணிவிட்டு என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் அமௌண்ட் அரேஞ்ச் பண்ணிக்கோங்க, உங்கள் விட்ட லாஸ்லாம் நான் ரிகவர் பண்ணிடலாம் அப்படின்வாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க, மேலும் 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 லாஸ் ஆகிட்டே போயிருக்கும். ஸோ உங்களால் இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் கான்ஃபிடென்ஸ் இல்லாமல் நிற்க முடியல, எனக்கு எதுவும் பிரச்சனை இருக்குது, என்னால் முடியல அப்படின்றவங்க தயவு செஞ்சு குவைட் பண்ணிங்க. பரவாயில்ல, தப்பு ஒன்றும் கிடையாது. நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச வேலையை செய்யுங்க, மனசுக்கு ஏற்ற வேலை செய்யுங்க. எது லாபம் தருமோ, எது
என்ன சொல்கிறது, கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதாவது எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, இதில் வந்து எனக்கு எவ்வளோ லாபம் கிடைக்குது, எனக்கு தெளிவாக இருக்கிறேன் அப்படின்ற வேலையை தேர்ந்தெடுத்து அதில் நீங்கள் முன்வாங்க. இது வந்து முடியாது அப்படின்னு சொல்கிறவங்களுக்காக. சரி, லாஸ் எல்லாம் ரிகவர் பண்ண முடியும், இது யாருக்காக அப்படின்னா, சேம் சுச்சுவேஷன் அதே மாதிரி இதுக்கு முன்னாடி நீங்கள் எவ்வளோ லாஸ் வேணாலும் பண்ணிடுங்க. இந்த லாஸ் யாரால் ரிகவர் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபினான்ஷியலாக எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது. அதாவது உங்களுக்கு மாத வருமானம் ஏதாச்சும் ஒரு சோர்ஸில் வந்துட்டுருக்கணும். ஓகேங்களா? அதுக்கப்புறமா வீட்டுக்கு எந்த உங்களால் செலவுக்கு, அதாவது வீட்டுடைய வருமானம், பசங்க ஸ்கூல் ஃபீஸாக இருக்கட்டும், இல்லை மளிகை சாமானாக இருக்கட்டும், இல்லை வேறு ஏதாச்சும் இஷ்யூவாக இருக்கட்டும், எந்த விஷயத்துக்காகவும் உங்களை நாடி இருக்கக்கூடாது. அதாவது உங்களை எதிர்பார்த்து இருக்கக்கூடாது, உங்கள் வருமானத்தை எதிர்பார்த்து இருக்கக்கூடாது. ஸோ அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு இன்கம் வந்துட்டு இருந்ததுன்னா நீங்கள் இதில் கற்றுக்க முன் வரலாம். கற்றுக்கிட்டு நீங்கள் உங்களோட லாஸை ரிகவர் பண்ணலாம். ஏன் அந்த விஷயம் நான் சொல்கிறேன், கற்றுக்கிறதுக்கு கூட இவங்களாம் கற்றுக்க முடியாதான்னு நீங்கள் கேட்கலாம். அதாவது ஃபஸ்ட்டு சொன்ன இல்லைங்களா, இவ்வளோ டிப்ரெஷன் இருக்கிறவங்க கற்றுக்க முடியாதா அப்படின்னா, அவங்க மனதளவில் ரெடி ஆகணும். அதாவது நம்ம கற்றுக்க தான், என்னால் ஒரு வருஷம் 2 வருஷம் வந்து இது கற்றுக்கிறதுக்காகவே என்னுடைய வயசை அதுக்கு கொடுக்குறேன், என்னோடய டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணுறேன் அப்படின்ற முழு நிலைமைக்கு வந்தால் மட்டும்தான் அவங்க லாஸை ரிகவர் பண்ண முடியும். இந்த செகண்ட் ஸ்டேஜில் இருக்காங்களே, ஸோ அதாவது இவங்க வெல்த் இஷ்யூவில் நல்லா இருக்காங்க இல்லைங்களா, வெல்த் இஷ்யூ நல்லா இருக்குதுன்னா இவங்க கற்றுக்கணுன்ற மைண்ட் செட் வந்து இவங்களால் ஈஸியாக அப்ரோச் பண்ண முடியும். ஏன்னா அவங்களுக்கு எந்த டிப்ரெஷன் இல்லை. ஸோ ஈஸியாக கற்றுக்கலாம், இவங்களால் கற்றுக்க முடியும். அதாவது என்ன சொல்கிறது, ஒரு 5 வருஷம் 4 வருஷம் டைமுக்கு ஒரு ஃபீல்டு கொடுக்குறோம் நம்ம அப்படின்னா உண்மையாக கொடுக்கணும். அது கற்றுக்கிறதுக்கு உண்மையாக கொடுக்கணும். என்ன சொல்லுவோம், நிறைய பேர் கற்றுக்கிறதுக்காக வருவாங்க, 1 மாதம் ஆகிடுச்சு எனக்கு அது தெரியல, 2 மாதம் ஆகிடுச்சு எனக்கு வந்து புரியல, 3 மாதம் ஆகிடுச்சு எனக்கு புரியல அப்படின்வாங்க. அதாவது இவ்வளோ நாள் ஆகிடுச்சுன்னா அந்த நாள் மேலே தான் போட்டிருப்பாங்க தவிர அவங்க டெய்லி என்ன கற்றுக்கிட்டாங்கன்றத மேலே கவனம் செலுத்த மாட்டாங்க. ஸோ நாட்கள் மேலே தள்ளிட்டு இருப்பாங்க. எனக்கு 5 வருஷம் ஆகிடுச்சு, எனக்கு 3 வருஷம் ஆகிடுச்சுன்னு. சரி, 3 வருஷமாக என்ன பண்ணீங்க, என்னென்ன டவுட்ஸ் வந்தது, என்னென்ன உங்களுக்கு அடுத்த ஸ்டெப் எங்கே போனீங்க தெரியாது. ஆனால் வருஷங்கள் ஓடிக்கிட்டே இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்து மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது ரியாலிட்டி பற்றி பேசுகிற நம்ம யூடியூப் சேனல். ஓகேங்களா? ஸோ லாஸை ரிகவர் பண்ண முடியுமா முடியாதா, முடியும்னா ஏன் முடியும், முடியாதுன்னா ஏன் முடியாது. ஃப்ராங்காக, அதாவது நம்ம முட்டி மோதிட்டு இருக்கக்கூடாது. இப்போ நம்ம லாஸ் ஆகிடுச்சுன்னு தெரிஞ்சோம், திரும்ப என்ன பண்ணுவாங்க, இன்றைக்கி சாட்டர்டே சண்டே வீடியோ பார்க்கலாம், ஏதாச்சும் ஒரு ஸ்ட்ராட்டஜி பார்க்கலாம் யூடியூப்பில், அதை சொல்லி தருவாங்க, இது சொல்லி தருவாங்க. ஸோ அதை பார்த்து நம்ம கற்றுக்கலாம், நம்ம மண்டேலேருந்து நம்ம ப்ராஃபிட் சம்பாதிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், அப்படி கிடையாது. இது நீங்கள் அப்படி கணிச்சிங்க அப்படின்னா தவறு, முற்றிலும் தவறு. உங்கள்கிட்ட இருக்கிற கொஞ்சம் நெஞ்சம் இருக்கிற கேபிட்டலை பாதுகாத்துங்க. இருக்கிற டிமேட் அக்கௌண்ட்லேருந்து உங்கள் பேங்க்குக்கு அக்கௌண்ட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள். சேஃபாக வச்சுங்க பணத்தை. இன்னொரு தரப்புகள், அதாவது நீங்கள் ஒரு வெல்த் இஷ்யூவில் எந்த பிரச்சனையும் இல்லை சார், நான் வந்து கற்றுக்கலான்னு தான் முழுசாக இருக்கிறேன் அப்படின்னு நல்ல ஒரு மென்டரை தேர்ந்தெடுங்க. அவங்க சொல்கிற விஷயம் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அவங்க கூட கம்யூனிகேஷன் வச்சு கற்றுக்க லைஃப் பாருங்கள். அதே மாதிரி இந்த கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த 1 நாளில் 2 நாள்லாம் கற்றுக்க முடியாது ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ரொம்ப நாள் ஜர்னி பண்ணணும். அது வந்து ப்ராக்டிஸ் மூலிமா தான் கற்றுக்க முடியும். ஸோ அதையும் கொஞ்சம் கவனம் வச்சுங்க. ஓகே, அப்புறம் வீடியோ எண்டில் ஒரு சின்ன விஷயம் சொல்லிடுறேன். இது வந்து என்னுடைய டெலிகிராம் சேனல். ஓகேங்களா? அதாவது லைவ் மார்க்கெட்டில் என்னுடைய வியூஸ் வந்து ஷேர் பண்ணிட்டு, இது வந்து டிப்ஸ் கால்ஸ் அப்படி கிடையாது. தப்பாக மட்டும் புரிஞ்சிக்காதீங்க. இது என்னுடைய வியூஸ். மார்க்கெட் வந்து ப்ரைஸ் வந்து இங்கேருந்து இங்கே வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் அப்டேட் பண்ணிட்டுருப்பேன். அதுக்கப்புறம் ஒரு ஷார்ட் டைம் ஃப்ரேமில், அதாவது சின்ன டைம் ஃப்ரேமில் எந்த மாதிரி உருவத்தில் ப்ரைஸ் கீழே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு. ஸோ ப்ரைஸ் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி வரும். ஓகே, சில டைமில் வரும், சில டைமில் ஸ்டாப்லாஸ் ஹிட் ஆகும். ஸ்டாப்லாஸ் ஹிட் ஆனால் எந்த மாதிரி உருவத்தில் ஸ்டாப்லாஸ் ஹிட் ஆகும் அப்படி உங்களுக்கு மென்ஷன் பண்ணிப்பேன். இது பியூர்லி ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ்க்காக. இது வந்து என்னுடைய வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக இருக்கிற ப்ரைம் டெலிகிராம் சேனல். உங்களுக்கு வெபினார் ஜாயின் பண்ண விருப்பம் இருந்தால் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன் பாருங்கள். அலைஸ் ப்ளூ, அப்ஸ்டாக்ஸ், ஃபயர்ஸ், ஏஞ்சல் 1 4 கொடுத்துருக்கேன். 4ல் ஏதாச்சும் ஒரு லிங்க்கில் நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியும் இந்த ப்ரைம் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கலாம். அல்லது என்னுடைய வெபினார் நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா அதுவும் இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் பாருங்கள். வெபினார் தகவல், முழு தகவல் தமிழில் அப்படின்னு இருக்கும் டிஸ்கிரிப்ஷனில். அந்த வீடியோ போட்டிருப்பேன். வெபினார் எப்படி இருக்கும், என்ன மாதிரி கண்டென்ட் இருக்கும், எல்லாமே டீட்டெயில்ஸ் இருக்கும். ஜஸ்ட் உங்களுக்கு வெபினார் டீட்டெயில்ஸ், அதாவது ஃபீஸ் டீட்டெயில்ஸ் என்ன தேவைப்படுதுன்னா வாட்ஸ்அப் மூலிமா கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பாய்.